வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கோம். இது முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஆதரவை நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுங்க. ஆல்ரெடி இந்த ரெசிபி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பண்ணிங்கன்னு. சப்போஸ் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி அவங்களே ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஒரு பாரம்பரிய சமையல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, இப்போ சொன்னது தான், பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு. இந்த குழம்பு சாப்பிட்டா ரொம்ப லைட்டாக இருக்கும், அதே நேரம் ருசி சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச். ஓகேவா? சரி, வாங்க இந்த ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணுன்ற பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பார்ப்போமா? பூசணிக்காய் 2 கப்பு நறுக்கியது, தேங்காய் 1/2 கப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க, புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, மஞ்சள்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஓகேவா? இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அது இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தாளிக்கிறது என்னென்னா, எண்ணெய் 2 டேபிள் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடுகு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ரெசிபிக்கான பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் நம்ம பண்ண போகிற பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்புக்கு. இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லைனா மனசுக்குள்ள சொல்கிறத அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டம் தான், இப்படி வேணால் பண்ணிக்கோங்க. முதல்ல புளியை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா பிச்சு புளி நீரை எடுத்துக்கோங்க, புளி தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது பண்ணி புளியை நல்லா இது பண்ணிவிட்டு அது தண்ணியை எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஸ்மூத்தாக அரைக்கணும். ஓகேவா? இது அடுத்தது. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம குழம்புக்கு மெயின் ஃப்ளேவர். ஓகேவா? இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பூசணிக்காய், மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வேக வைக்கணும். ஓகேவா? பூசணிக்காய் சாஃப்டாக வேகணும், ஆனால் மஷ் ஆகக்கூடாது. பூசணிக்காய் நன்றாக வெந்ததும் அதில் புளி நீர் சேர்க்கணும். அதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைத்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல, மிக்சியில் அரைச்சோமே, அது சேர்த்து கலங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட எழுதி வச்சா ஓகே. இப்போ உப்பு சேர்த்து, தேவையான உப்பு சேர்த்து குழம்பு நல்லா நல்லா சுண்டி வரும் வரை கொதிக்க விடுங்க. ஓகேவா? இந்த குழம்பு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம், இல்லைனா தேங்காய் ஃப்ளேவர் குறையும். அதிக நேரம் குறைக்கூடாது, அதாவது அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் தேங்காய் ஃப்ளேவர் வராது. இப்போது தாளிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, காய்ந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த தாளிப்பை குழம்புல ஊற்றி கலக்கணும். அவ்வளவுதான் நண்பர்களே, சுட பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்று கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பண்ணுறவங்க சொல்லுங்கள், ஏற்கனவே பண்ணவங்களும் கமெண்ட் செக்ஷனில் இது ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம், பட் உங்கள் வீடியோ பார்த்தோம் நல்லா இருந்து அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் ஓகே. இல்லைனா இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி இன்னும் ருசியான ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுக்குமாறு உங்களை
தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எப்பவும் போல் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லி அவங்களே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனை ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் பார்ப்போம். பாய். குட்.